ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா கொடி உருளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைஸு சின்னதாக பெரிய கோலி குண்டு சைஸில் தான் ஒரு உருளைக்கிழங்கு இருந்தது. அதை நட்டு வச்சேன். அது நட்டு வச்சு 2-3 மாதம் ஆயிடுச்சுங்க, வரவே இல்லை. சரி, இது வராது போல் இருக்குது அப்படின்னு நினச்சா, ஆனால் இந்த கொடி உருளை பார்த்திங்கன்னா இப்போ நல்லா தழைஞ்சி பெருசாக வந்திருக்கு. இதான் ஃபஸ்ட் டைம் நான் வைக்கிறது. இது ஏற்றி விட்டுருக்கோம். பட் நடவே போடணுன்னு நினச்சேன் நானே. இது வருமோ வராதோன்றதுனால நட்டு வச்சுருந்தேன். வந்திருக்கு. இது எப்படி காய்க்குதுன்னு பார்க்கலாம் நம்ம. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பிரண்டை வச்சுருக்கேன் பாருங்கள். பிரண்டையும் நல்லா வருது. அடுத்து இது பார்த்திங்கன்னா தவனம். நல்ல வாசனையாக இருக்குங்க. சும்மா ஒரு 2 கொத்து சாமிக்கு வச்சுட்டு போனோம்னாவே ரூமே நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா எங்களுடைய செம்பருத்தி செடி பார்த்திங்கன்னா நல்லா பூ பூத்துருக்கு பாருங்கள். பூ இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இந்த செம்பருத்தி செடியிலேயே ஒரு 30-35 பூ பூக்கும். ஒரு சின்ன செடி தான், கார்டன்லேருந்து வாங்கின்னு வந்து வச்சேன். அதுக்கு என்னென்ன உரம் போடுறேன்றது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மொட்டுங்க பாருங்கள், நிறைய இருக்குது பாருங்கள். ஒரு கிளையிலேயே பார்த்திங்கன்னா எத்தனை மொட்டு அப்படி நிறைய வருது பாருங்கள் மொட்டு. அதனால் பூ வந்து ரொம்ப நிறைய பூக்கும். இன்றைக்கி பூ கம்மி, ஆனால் ஒரு 30 பூக்கு மேலே பூக்கும். டெய்லி சாமிக்கு இந்த பூவே சரியாக போயிடும். இதுக்கு என்னென்ன நான் போடுறேன், என்னென்ன இது பண்ணுறேன் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் இது பண்ணுறேன். அடுத்து அந்த இதுவில் பார்த்திங்கன்னா மயில் மாணிக்கம் பார்த்திங்கன்னா நல்லா வளருது பாருங்கள். மயில் மாணிக்கம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த பூ பூக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அந்த செடி நல்லா வளர்ந்து அந்த கம்பியில் சுற்றி விட்ருக்கேன். அது பூ பூக்கும் போதும் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் நான். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.